குட் மார்னிங்மா. இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் என்ன சமையல்னு பார்ப்போம். இது எதுக்கு போடுறேன்னா உங்களை டெம்ப் பண்ண தான் போடுறேன். வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், அம்மாலாம் சமைச்சிருப்பாங்க, உங்கள் மாமியார் சமைச்சிருப்பாங்க, எல்லோரும் சமைச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வெளியே வாங்கி சாப்பிடுவேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன், வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணியிருக்கேன், வெண்டைக்காய் காரக்குழம்பு, கீரை பொரியல், அதுக்கு காம்பினேஷனாக கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி இது வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன். கார சட்னி வந்து பொம்பாய் சட்னின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ அது கருப்பு உளுந்து வச்சு ஸ்பெஷலாக வெங்காயம் தக்காளி வச்சு பூண்டு வச்சு அதை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கொட்டை புளி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சேர்த்து வச்சு உப்பு வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெள்ளரிக்காவும் பைனாப்பிளும் ஃப்ரூட்ஸு இன்றைக்கி பாக்ஸ் கட்டுறோம். ஸோ எக்கு டெய்லி நீங்கள் ஒரு எக் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எக் எடுத்தால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தரலாம் தாராளமாக. டெய்லி ஒரு எக்கு குழந்தைங்களுக்கு தரலாம். இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோ. இது எடுத்தாவே ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பி ஹாப்பி. தேங்க்யூ.